ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 28 வியாழக்கிழமை குபேர சங்கடகர சதுர்த்தி. அன்னைக்கு தினம் 2 ஏலக்காய் போதும். விநாயகரோட பரிபூரமான அருளை பெற்று துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கும். இந்த மாதம் சங்கடகர சதுர்த்தி 28ஆம் தேதி வருதா 29ஆம் தேதி வருதா அப்படிங்கிற குழப்பம் பல பேருக்கு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மார்ச் 28ஆம் தேதி மாலை 5:44 மணிக்கு சங்கடகர சதுர்த்தி பிறக்குது. அது மார்ச் 29ஆம் தேதி மாலை 6:24 வரைக்கும் இருக்குது. அதனால் 28ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தியா அல்லது 29ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தியா அப்படின்னு குழப்பம் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி 28ஆம் தேதி வியாழக்கிழமை தான் சங்கடகர சதுர்த்தி பல கோவில்களில் சிறப்பாக நடக்குது. வெள்ளிக்கிழமையும் சங்கடகர சதுர்த்தி இருக்குது. ஆனால் நீங்கள் மாலை 6 மணிக்குள்ளே விநாயகரை வழிபட்டுறணும். அதுக்கு மேலே சதுர்த்தி திதி கிடையாது. அதனால் விநாயகர் கோவில்களில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, அபிஷேகம், ஆராதனை இது எல்லாமே மார்ச் 28 வியாழக்கிழமை சாயங்காலமே பல கோவில்கள் நடந்துடும். எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியவர் தான் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான். கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையான கடவுளாகவும் வழிபடுறதுக்கு ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறையை கொண்டவராகவும் இருக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். அதனால் ஒருத்தருக்கு துன்பம் ஒரு வேளையில் இவரை தேடி போய் வணங்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு கணம் அவர் பேரை சொல்லி அவர் நினச்சாலே போதும். அந்த துன்பத்தை தீர்க்கக்கூடிய அபூர்வ சக்தி கொண்டவர் தான் விநாயகர் பெருமான். அதனால தான் நம்ம திரும்புகிற திசையெல்லாம் விநாயகர் ஆலயங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட விநாயகரை நம்ம வழிபடுறது மூலயமா நம்ம குடும்பத்திற்குரிய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், தீராத வியாதிகள், கடன் சுமை, இது மாதிரி பல தொல்லைகளிலிருந்து நம்ம விடுபட முடியும். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் சங்கடகர சதுர்த்தி ஆரம்பித்து தொடர்ந்து 48 நாட்கள் செய்யணும். இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் செலவு பண்ணவே வேணாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஒன்று ஏற்றிடுங்க. பூ அலங்காரம் சாத்திடுங்க. நீங்கள் நைவேத்தியம் வைக்கிறது வைக்காது அது உங்கள் விருப்பம். ஆனால் அந்த தீபத்துக்கு முன்னாடி சின்னதாக தட்டு ஒன்று வச்சு 2 ஏலக்காய், அந்த ஏலக்காயை வச்சு உங்களோட பிரச்சனை என்னவோ அதை தீரணும்னு மனசார வேண்டிக்கோங்க. இவ்வளவு தான் அந்த வழிபாடு. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாடை நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். இப்படி தொடர்ந்து செய்யறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா விலகி போகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இவருக்கு படைச்ச அந்த ஏலக்காவை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், சமையலில் சேர்த்துக்கலாம், பானகம் செஞ்சு அந்த பானகத்தில் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதே மாதிரி கடன் தீர்றதுக்கு உங்கள் வீட்டில் தோரண கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகரோட ஃபோட்டோவை வாங்கி நீங்கள் மாட்டுக்க. அவருக்கு பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து அதை நீங்கள் நைவேத்தியமாகவும் படைக்கலாம். தோரண கணபதியை யார் ஒருத்தவங்க தொடர்ந்து வழிபட்டு வராங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், கடன் தொல்லைகளும் கூடிய சீக்கிரம் விலகிடும். அதனால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மறக்காமல் விநாயகருக்கு 2 ஏலக்காயை நைவேத்தியமாக வச்சு படைச்சி உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.